ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியிடுகின்ற மார்க்சிஸ்ட் வேட்பாளர் அண்ணாதுரை மணப்பாறை பகுதியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். அவருடன் எமது செய்தியாளர் சுந்தர் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக போட்டியிடும் திரு அண்ணாதுரை தற்போது இங்கே மணப்பாறை பகுதியில் ஆய்வு செய்து வருகிறார். இது குறித்து அவரிடமே கேட்போம். சார், தற்போது நீங்கள் வேட்பாளராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளராக நீங்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இது பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. இந்த வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒரு ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற காரணத்தினால் இந்த தேர்தல் வந்தது. ஆகவே இந்த மக்கள் மத்தியில் ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். ஊழலுக்கு எதிராக வாக்களிங்கன்னு கேட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலே ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய தேர்தலாக இல்லை. மக்களுக்கு ஓட்டுக்கு 2000 ரூபா, குவார்டர் பாட்டில், பிரியாணி அதிமுகவும் கொடுக்குது, திமுகவும் கொடுக்குது. ஆகவே இது மக்களை விலைக்கு வாங்கி எப்படி வெற்றி பெறலாம் என்று நினைக்கிறார்கள். நிச்சயமாக ஸ்ரீரங்க வாக்காளர் மக்கள் ஒரு பகுத்தறிவாளர்கள் என்று நான் நினைக்கிறேன். பண்பாளர்கள், கிராமப்புற விவசாயிகள் இருக்கிறார்கள். ஆகவே டெல்லியை போல் ஊழலுக்கு எதிராக, மதவெறிக்கு எதிராக, ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்துக்கு எதிராக நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிப்பார் என்று நான் நம்புகிறேன். தற்போது வாக்குப்பதிவு நடந்து வருகிறது. இந்த வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு நடைபெறுது? தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவுக்கு என்னென்ன சிறப்பான ஏற்பாடுகள் செய்திருக்கிறாங்க? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை இந்த வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் நல்லா பண்ணியிருக்காங்க. இதுவரையிலும் எங்கேயும் அசம்பவம் நடக்கலை. ஆனால் ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்பொழுது அவங்க பண்ணியிருக்கிற ஏற்பாடு முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் தன்னுடைய பணிகளை திறம்பட செய்திருக்காங்க தான் நான் நினைக்கிறேன்.